வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யத்னா நோர்தர்ன் பாயிண்ட். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்துக்கு சஜித் விடுத்துள்ள பகிரங்க சவால். இலங்கை பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு சைபர் தாக்குதல் அபாயம். 16 ஆண்டுகளில் ஒரு நாளும் துப்பாக்கியை கேட்டதில்லை சிடி விக்ரமரத்னவின் பாதுகாவலர். சமித விஜயஸ்ரீ தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு. நீதிபதிகளின் ஓய்வு வயது. இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் நிறைவேற்றிய 7 அம்ச தீர்மானம். இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு தொற்று. நோயாளிகளின் எண்ணிக்கை 83,000 அதிகரிப்பு. டிரம்பின் அறிவிப்பால் அதிர்ந்த பதற்றம். ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை. தமிழ் பகுதியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 12 பேர் போலீசார் வெளியிட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். நீதிமன்றத்தை நிறைவேற்று அதிகாரம் கையொப்பமாக்கிக் கொள்ளும் நோக்கில் அரசு கொண்டுவர முற்படும் அரசமைப்பு சீர்திருத்தங்களை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்தினை வெளியிட்ட அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார். மக்களிடமிருந்து அரசுக்கு ஆணை கிடைத்து நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்காகவே தவிர நீதிமன்றத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கையொப்பமாக்கிக் கொள்வதற்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார். அரசின் இந்த ஒருதலைபட்சமான சர்வாதிகார போக்குக்காக நாட்டு மக்கள் கைகட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்தியாவில் அண்மையில் வேலையற்ற இளம் சந்ததியினர் அவமதிக்கப்பட்ட போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மாற்றங்களை ஏற்படுத்தினர். அதேபோன்று நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக இலங்கையின் இளைஞர்களும் சிவில் சமூக ஒன்றுபட்டு மக்கள் பலத்தால் அதனை தோற்கடிப்பார்கள். ஜனநாயகத்தை பலப்படுத்துகின்ற என்ற பெயரில் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை முடக்கும் சர்வாதிகார செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் நீதிமன்றத்தை பாதுகாக்கும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி எந்தவொரு தியாகத்துக்கு முகம் கொடுக்க தயார் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் கட்டமைப்பு சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக 2025 ஆண்டுக்கான பாராளுமன்ற வருடாந்த செயல்திறன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றத்தினால் பரிசீலனைக்குட்படுத்தப்பட்ட ஆண்டில் பாராளுமன்றத்தில் தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பரிசீலிக்கப்பட்ட 56 விடயங்களில் 46 விடயங்களுக்கான அபாயம் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக மதிப்பீட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. சைபர் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் அமைப்புகளுக்கு சட்டவிரோதமாக நுழைந்து உணர்திறன் மிக்க தகவல்களை திருடுதல், நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், இணையதளங்களில் உள்ளடக்கங்களை மாற்றியமைத்தல் உள்ளிட்ட தீங்கிழைக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியமுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் நிறுவனத்தின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே பாராளுமன்றத்தில் தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் கணக்காய்வின் போது அவதானிக்கப்பட்டுள்ளதாக 2025 ஆண்டுக்கான பாராளுமன்ற செயல்திறன் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன மரணம் தொடர்பில் முக்கிய தகவல்களை சாட்சியாளராக மெய் பாதுகாவலர் நீதிமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். சிடி விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி விழுந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணையில் அவரது மெய் பாதுகாவலர் அதிகாரியான போலீஸ் சார்ஜன்ட் நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் முன்னிலையில் சாட்சியளித்துள்ளார். மேற்கு தெற்கு விசேட விசாரணை பிரிவு வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்த விசாரணையின் போது சாட்சியம் அளித்த பாதுகாப்பு அதிகாரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தனது துப்பாக்கியை பயன்படுத்தி தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். தான் 16 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவிடம் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். நான் தண்ணீர் போத்தல் எடுக்கச் சென்ற கணத்தில் துப்பாக்கியை சுற்றி சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன். அவர் துப்பாக்கியை சூட்டுடன் விழுந்து கிடந்தார். உடனடியாக அவரை மொல்லேரியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். பின்னர் அவர் உயர்ந்து விட்டார் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு தெற்கு விசேட விசாரணை பிரிவினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சாரதி மற்றும் சமையல்காரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமித விஜயஸ்ரீ தண்டனைக்கு எதிராக பதிலை நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தன்னை குற்றமற்றவர் என அறிவித்து விடுதலை செய்யுமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கோரியுள்ள அவர்
அது தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை தன்னை பிணையில் விடுவிக்க அவர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் வீதியை மறித்து 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை தாக்கி அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். 2019 ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதியை ஒட்டிய ஒரு நாளில் பண்டாரவளை நகரில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பயணித்த ஜீப் வண்டியை சட்டவிரோதமாக மறித்து அவர்களை தாக்கி திருட்டி மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன உள்ளிட்ட சட்டத்தரணிகள் அங்கு சமித விஜயஸ்ரீ சார்பாக முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசமைப்பு திருத்தம் தொடர்பாக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 7 அம்ச தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. நேற்று நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்தமானது நிறுவன ரீதியிலான தேவை வெளிப்படைத்தன்மை கொண்ட சான்றுகள் சம்பந்தப்பட்ட பங்குதார தரப்புகளுடனான ஆலோசனைகள் மற்றும் அரசியலமைப்பு ரீதியாக தாக்குதல்கள் குறித்து முழுமையாக மதிப்பீடு இன்றி முன்னெடுக்கப்படுகின்றது. பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மாற்றுவதற்கு பதிலாக அரசியலமைப்பு நியமன செயல்முறை ஊடாக தற்போது நீதித்துறை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயது குறித்து எந்தவொரு எதிர்கால மறுசீலனையும் பரந்த பொது கலந்தாய்வு மற்றும் சுயாதீன நிபுணர் மதிப்பீட்டை தொடர்ந்து விரிவான அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை சீர்திருத்தம் செயல்முறையின் ஒரு பகுதியாக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பு ரீதியிலான தேவைகள் பரந்த கலந்தாய்வுகள் மற்றும் சர்வதேச கட்டுப்பாடுகள் அமைவாக இல்லாத பட்சத்தில் பதவியில் இருக்கிற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை வேண்டாம் என ஜனாதிபதி, அரசாங்கம் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை நடப்பு ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு கவலை வெளியிட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் புதிய தரவுகளின்படி நாடு முழுவதும் இருந்து இதுவரையில் 83,661 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலில் தீவிர தாக்கத்தினால் இதுவரை 61 பேர் பரிதாபமாக உயிரிழந்தும் இருக்கின்றனர். கம்பஹா மாவட்டத்திலே அதிகளவான நோயாளிகள் பதிவாகியதாகவும் அங்கு இதுவரை 17,779 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டத்தில் 16,665 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் இடத்தில் உள்ளது. டெங்கு நோயால் மேல் மாகாணத்தை தொடர்ந்து பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. மேல் மாகாணத்தில் மட்டும் 44,359 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அடுத்தடுத்து தென் மாகாணத்தில் 12,586 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இலங்கை முழுவதும் டெங்கு நோயாளிகள் பரவி வரும் தற்போதைய சூழலில் கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் 175 பகுதிகள் அபாய மண்டலங்களாக சுகாதாரத்துறையினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் முயற்சிக்கு வலுவாக பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக ராஜதந்திர தீர்வை எட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியாகியுள்ளார். ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர் பேசிய ட்ரம்ப், நாங்கள் அவர்களை மிக கடுமையாக தாக்கப் போகின்றோம், ஏனெனில் அவர்கள் தாக்குவது இப்போது நமது முறை, அது வரப்போகின்றது என்பது அவர் தெளிவாக தெரியும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் கூற்றுப்படி அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளை இலக்கு வைத்து ஈரான் இரவோடு இரவாக ஏவுகணை ஏவியது. எனினும் அவை அனைத்தும் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பதிலடி குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப், பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் தம்மிடம் கேட்டுக்கொள்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் ஏவுகணைகள் அனைத்தும் தரையிலேயே வீழ்த்தப்பட்டுவிட்டதாகவும் விமர்சிக்கப்படுகின்றது. மன்னார் சவுத்பார் கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 17,072 கடல் அட்டைகளும் 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை 3 படகுகளும் 2 மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு அனுமதியின்றி நிலப்பரப்பு வழியாக கொண்டு செல்ல தயாராக வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த கடல் அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 24 முதல் 46 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள், படகுகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பவை
மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் பதவி மீன்வள பரிசோதகர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்துக்கு சஜித் விடுத்துள்ள பகிரங்க சவால். இலங்கை பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு சைபர் தாக்குதல் அபாயம். 16 ஆண்டுகளில் ஒரு நாளும் துப்பாக்கியை கேட்டதில்லை. சிடி விக்ரமரத்னவின் பாதுகாவலர். சமித விஜயஸ்ரீ தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு. நீதிபதிகளின் ஓய்வு வயது. இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் நிறைவேற்றிய 7 அம்ச தீர்மானம். இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு தொற்று. நோயாளிகளின் எண்ணிக்கை 83,000 அதிகரிப்பு. டிரம்பின் அறிவிப்பால் அதிர்ந்த பதற்றம். ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை. தமிழ் பகுதியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 12 பேர். போலீசார் வெளியிட்ட தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.